2021 ஆட்சிக்கட்டில் அமர்ந்த பிறகு ம். இருக்கும் ஸ்டாலின் என்பவர் வேறு, முன்னாள் இருந்த ஸ்டாலின் என்பவர் வேறு. ஏன்னா ம். முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவருக்கே உரிய அந்த மிடுக்கு, அந்த வே ம். ஆஃப் ஸ்பீச் ம். உள்ளபடியே 2ஆம் கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள் அவர் போதுமான அளவு சந்திக்கலன்றது அப்பட்டமா அப்ஃப்ரண்ட்டா வந்து நம்ம ஸ்ட்ராங்காவே நான் சொல்ல முடியும். ம். ஏனென்றால், அப்படி உண்மையிலே சந்திச்சு இருந்தால், ம். இன்னைக்கு சந்திச்சிருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் வந்து கண்டிப்பா வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆக்ஷன் எடுத்திருப்பார். ம். இன்னைக்கு அவரு பெரும்பாலான அமைச்சர்கள ஸ்ட்ராங்கா கண்டிச்சு வார்ன் பண்ணாதவர் கண்டிக்காதோட எஃபெக்ட் ம். இன்னைக்கு உள்ளபடியே எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கரப்ஷன். ம். கரப்ஷன் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ம். நீங்க அவருடைய அணுகுமுறை 2வது அந்த உடைய பத்தி பேசுனீங்க. ம். 2021, 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து அந்த கட்சி கரைவேட்டி மட்டும் தான் கட்டிட்டு வருவாங்க. ம். அப்படிதான் கட்டியிருப்பார் ம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆனால் இப்போ ரீசென்ட்டா விஜய் எப்போ கட்சி ஆரம்பிச்சாரோ, ம். அது ஆரம்பிச்ச கரெக்ட்டா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம், அங்க வந்து அவங்க சமூக ஊடகம்ல கொஞ்சம் டிரைவ் ஜாஸ்தியா ஆயிட்டு இருக்கு. அந்த ம். டிரைவோட எஃபெக்ட் இவரும் தன்னை தானே யூத் மாரி காமிக்கிறதுக்காக ம். அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் ம். வந்து அது வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால்